வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே ஒரு 5 பேர்த்துக்கு அடங்குற மாதிரி புதினா, கொத்தமல்லி முதல் போடுங்க. 5 பேர்த்துக்கு அடங்குற மாதிரி கொத்தமல்லி. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே ஒரு 5 பேர்த்துக்கு அடங்குற மாதிரி கொத்தமல்லி அது போட்டு கொஞ்ச நேரம் தாளிங்க. அது போட்டு கொஞ்சம் சவுண்ட் அடங்குற வரைக்கும் அப்படியே தாளிச்சிட்டே இருங்க. அதுக்கப்புறம் புதினா அதே போல் 5 பேர்த்துக்கு அடங்குற மாதிரி போடுங்க. போட்டு அதுவும் கொஞ்ச நேரம் 10-20 செகண்ட் வதங்குங்க. கூட 2 பச்சை மிளகாய் போட்டுங்க. போட்டு அந்த சவுண்டு அடங்குற வரைக்கும் அப்படியே லைட்டாக வதக்குங்க. நல்ல ஃப்ளேவர் வரும், நல்ல வாசனை வரும். அது அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வதக்குங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுங்க. ரொம்ப ஸ்லோவாக சிம்மில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும், தெரியாமல் இருக்கும். நம்ம அடுத்தடுத்து பொருளுங்களை போட்டு வதக்க கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அதிகம். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுருங்க. வெங்காயம் வதங்க வரைக்கும் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா சிம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது மிளகாத்தூள் போடணும். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுங்க. ஒரு